முன்னாள் எம்எல்ஏ தான், அதுக்கு என்ன? நாங்கள் ஓட்டு போட்டா இந்த வேலை பார்த்தா இல்ல, நாங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சாதான் சாப்பாட்டுக்கு அரிசி கிடைக்கும், மாட்டு பால் தயிர் கிடைக்கும். அவரு காய்கறி பழம் வைக்க முடியுமா? உடம்பு வலிக்க மூட்டை தூக்கி வேலை செஞ்சாதான் நைட்டுல தூக்கம் வருது. நான் விவசாயி, உடல் ஆரோக்கியத்திற்கு உழைக்கணும் என விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மூட்டை தூக்கி உழைக்கும் முன்னாள் எம்எல்ஏ குறித்த காட்சி. புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் காரைக்கால் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கமலக்கண்ணன். வேளாண் துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்தார். ஆனாலும் இவர் ஆங்காங்கே அடைப்புகள் ஏற்பட்டிருக்கும் வாய்க்கால்களை கண்டால் உடனே களத்தில் இறங்கி அவரே தூர்வார தொடங்கி விடுவார். அந்த அளவிற்கு விவசாயத்தில் அவருக்கு நாட்டம் அதிகம். பல நேரங்களிலும் விவசாய நிலங்களில் வேலை செய்வதை வழக்கமாக வைத்திருப்பவர். தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத நிலையில் தனது சொந்த வேலைகளை அவரே கவனித்து வருகிறாராம். தனது நிலத்தில் பயிரிடப்பட்ட பொருட்களை டிராக்டர் மூலமாக தனது வீட்டிற்கு கொண்டு வந்த அவர் டிராக்டரில் இருந்து மூட்டைகளை தனது தலையில் சுமந்து கொண்டு வந்து இறக்கி வைக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வேலைகளை செய்தால்தான் சாப்பாட்டிற்கு அரிசி கிடைக்கும் என தெரிவித்த அந்த விவசாயிக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. நாங்கள் ஓட்டு போட்டா இந்த வேலை பார்த்தா இல்ல, நாங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சாதான் சாப்பாட்டுக்கு அரிசி கிடைக்கும், மாட்டு பால் தயிர் கிடைக்கும். அவரு காய்கறி பழம் வைக்க முடியுமா? இன்றுதான் விண்ணிலே பாய்கிறேன், வெண்ணிலா வெளிச்சத்தில் காய்கிறேன். என்னவோ என்னிலே வண்ணமாய் பொங்குதே. ஓ நெஞ்சமே நெஞ்சமே, பக்கம் நீ வந்ததால் திக்கெல்லாம் வெள்ளி மீனே. நீ தஞ்சமே தஞ்சமே, உன்னை நீ தந்ததால் முள்ளெல்லாம் முல்லைத்தேனே.